ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ நம்ம சேனலில் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள் பேசுவோம், உண்மையான விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் தேர்தல் கருத்து கணிப்பு, அது நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அப்படி என்ன எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான எலெக்ஷன், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்தமாக 543 சீட்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குது. ஓவராலாக 543. தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணிப்பு தான். இது ஜஸ்ட் என்னோடய ஓன் ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதே சமயத்தில் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் இந்தியாவில் யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்க போகிறாங்க, எதிர்கட்சி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும், சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் இல்லை பிஜேபி கூட்டணி யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து மேபி கரெக்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பார்த்துடலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 சீட்டுங்க. ஸோ 39 தொகுதியில் வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. டிஎம்கே அவங்க ஒரு குரூப்பு, அதே சமயத்தில் பிஜேபி ஒரு குரூப். அதாவது 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. டிஎம்கே ஒரு குரூப்பு, பிஜேபி ஒரு குரூப். அதை தாண்டி நிறைய கட்சிகள், இப்போது அதிமுக இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க வந்து தேமுதிக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுக, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி, பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாமக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்க, சீமானவர்கள் தனியாக நிற்கிறார் அவரோட ஓன் சின்னத்தில் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்க நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போது. இது நம்ம சேனலில், குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலில் கருத்து கணிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33லேருந்து 35 தொகுதி கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா டிஎம்கேவோட கிரவுண்ட் ஒர்க் அது மாதிரி இருந்தது. அதனால் பிஜேபி அந்த குரூப் அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய எக்கச்சக்கமாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டியும். ஓட் ஷேருங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி 200 ஓட்டு வாங்கியிருக்கலாம், தோற்றுருந்தாலும் 200 ஓட்டு வாங்கியிருக்கலாம் ஒரு தொகுதியில். இந்த வாட்டி 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. பட் ஓட் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் பிஜேபிக்கு இந்த வாட்டி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனாலும் 33லேருந்து 35 தொகுதி கண்டிப்பாக டிஎம்கே அவங்க கூட்டணி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் சொல்ல போகிறேன். பிஜேபி பொறுத்த வரைக்கும் 3 to 6 அவங்க கூட்டணி. பிஜேபி மட்டும்னா அப்படி இல்லை, டிஎம்கே மட்டும் இல்லை, டிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 சீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மினிமம் 3, மேக்ஸிமம் 6 அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதை தாண்டி ஏடிஎம்கே அவங்க கூட்டணிக்கு வந்து 0 to 1 சீட் பாசிபிலிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இந்த வாட்டி டிஎம்கேக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா மக்கள் வந்து டிஎம்கே ஒரு ரெப்யூட்டட் கட்சி அப்படிங்கிறது தெரியும். அதேமாதிரி இவங்களும் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பிஜேபியும் பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துலேயும் ப்ரமோஷன்லேருந்து கிரவுண்ட் ஒர்க்லேருந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். அதுவும் கண்டிப்பாக ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண போது 2026 எலெக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய புது கட்சிகளும் வரப்போகுது, அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இது தமிழ்நாட்டோட நிலவரம்ங்க. அதுக்கடுத்து இன்னொரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு என்னோடய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 330 to 370 சீட்ஸ் பிஜேபி அவங்க அலையன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. திரும்பியும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நான் 70% பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் காங்கிரஸ் அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 200 சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி 150 to 160 அந்த ரேஞ்சிலேருந்து 200 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் காங்கிரஸுக்கு இருக்குது. ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஓவராலாக நான் எனக்கு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி நம்ம சேனல் குருஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு தாங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.